ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் அடுத்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்களே, யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது தினமும் ஒரு போராட்டம், தினமும் ஒரு பிரச்சனை. பல்லவி இருக்கிற இடம் இப்படியாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம பல்லவிக்கு திடீர்னு தண்ணி தாக எடுக்குமா, தண்ணி இருக்காதான், அதனால் வெளியே வருவாங்களாம். அந்த நேரம் பார்த்து நம்ம பிரியாவோட, அதாவது பிரியாட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு வர நேரத்தை பாரு, மண்டையில் கொண்டை இருக்கா, அது மண்டையில் மூளை இருக்காடா, கழட்டி வச்சியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவன் வந்து பிரியா பறையான்னு சொல்லிட்டு வளர ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா தம்பி கண்ணா, என்னடா இந்த நேரத்தில்னு சொல்லி கேட்க கால் பண்ணி இது மாதிரி உன் வீட்டு வாசப்படியில் அதுவும் உன் ரூமுக்கு பக்கத்துலேயே நிற்கிறேன் அப்படின்ட்டான். பொசுக்குன்னு இவன் இந்த அலப்பறை பண்ணிட்டானே, இப்படி ஒரு முடிவை பண்ணுவியாடா, வீட்டில் எல்லாருமே தப்பாக நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டாங்க. என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் யார் பொண்ணு மேலே பழிய போடுறதுன்னா அந்த உலகத்துக்கு சொல்லவா வேணும். தப்பு இந்த பையன் பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைனாலும் அந்த பையன் வந்து நின்னது காரணம் நம்ம பிரியாதான்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரியா மறைக்க நினைச்ச யோசித்தாங்க. ஆனால் இந்த பல்லவி இருக்கே, இதை பார்த்தோன்னே திருடன்னு ஒரு பழியை போட்டு எல்லாத்தையும் சேர்ந்து ஊரையே கூப்பிட்டுருச்சுங்க. ஊரையே எழுப்பிட்டது சரிமா, எங்கம்மா திருட என்ன விஷயம்னு சொல்லி கேட்க பிரியா ரூம்குள்ளே தான் போனான். பிரியா யார்ட்டையோ பேசிட்டு இருந்தான்னு சொல்லி பிரியா மேலே பழிய போட உடனே அர்ஜுனுக்கு கோவம் வந்துச்சு. என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசுவாடின்னு சொல்லிட்டு கையை ஓங்க, எதுக்கு என்னை பற்றி இப்படி பேசுறீங்க, அவன் இங்கே தான் இருப்பான், இருங்க கண்டுபிடிச்சு தானேன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பொண்ணு பல்லவி சரியான ஆளுங்க, இதுதான் உலக மகா ஃப்ராடாச்சு, அதனால எப்படியோ கண்டுபிடிச்சிச்சுங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க, பிரியா மேலே நினச்சி டென்ஷனாக இருக்காங்க, அடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்